ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கிளினரி. இன்னைக்கு இன்னொரு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இன்னொரு ரெசிபி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். மொட்டிச்சோர் லட்டு எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மொட்டிச்சோர் லட்டு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலான லட்டு கூட. ஏன்னா அதுக்கு ஆயில்ல பொரிக்கிறது இல்லை, அது கீல பொரிக்கிறது. அதனால ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அந்த லட்டு. ஏற்கனவே நான் மொட்டிச்சோர் ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன், என்னோட சேனல்ல இருக்கு. பட் ஸ்டில் நான் ஒரு பிகினர்ஸ்க்காக ஒரு டீட்டெயிலா ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால தான் நான் இன்னைக்கு இந்த ரெசிபி நான் ஷேர் பண்றேன். வாங்க குயிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ மொட்டிச்சோர் லட்டுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைங்கிறத பார்த்துடலாம். நான் கடலை மாவு 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். கடலை மாவு நல்லா சலிச்சிட்டு எடுத்து வச்சுக்குவோம். இந்த லட்டு தண்ணியில பண்றது இல்லை, நம்ம பால் தான் ஊற்றி மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ பால் 1 கப் பால் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுட் கலர் நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஃபுட் கலர் வேண்டாம்னா நீங்க ஃபுட் கலர் ஸ்கிப் பண்ணிடலாம். சாஃப்ரான் கூட நீங்க பால்ல மிக்ஸ் பண்ணிட்டு அதை கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வேணாம்னா நீங்க சாஃப்ரான் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல பிஸ்டாச்சியோஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது அந்த ஆரஞ்சு அண்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குங்கிறதுனால நான் பிஸ்டாச்சியோ எடுத்து வச்சிருக்கேன். பிஸ்டாச்சியோ பதிலாக நீங்க வேற எந்த நட்ஸ் வேணாலும் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் சிரப் பண்றதுக்கு நமக்கு 1 கப் சுகர் தேவை. அதுக்கப்புறம் 1/3 கப் வாட்டர் தேவை. ஸோ அதை நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் தேவையான இன்கிரீடியன்ஸ். அதுக்கப்புறம் பொரிக்கிறதுக்கு கண்டிப்பா கீல பொரிச்சா நல்லா இருக்கும். கீ வேண்டாம்னா நீங்க ஆயில்ல பொரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 கரண்டி ஜார்னின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 கரண்டி எடுத்து வச்சிருக்கேன். ஒன்னு லட்டோட மாவை இதுல ஊத்தி பொரிக்கிறதுக்காக ஒரு இன்னொன்னு எடுக்கிறதுக்காக. ஸோ நான் 2 சார்னி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் டிஷ்யூ பேப்பரோ கிச்சன் டவலோ ஏதோ ஒன்று போட்டு ஒரு இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சிங்க. அப்பதான் பொரிச்சதை நம்ம டக்குன்னு அதில் போட முடியும். இந்த மாவை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மாவு ரெடியா இருக்கு. இப்போ நம்ம ஃபுட் கலர் கொஞ்சமா ஒரு 2 டிராப் விட்டா போதும். அதுக்கப்புறம் பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணலாம். இதில் லம்ஸ் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக மில்கை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். மாதிரி ஒரு ஒயர் விஸ்க் இருந்ததுன்னா நீங்கள் அதால் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா அது அப்போ நமக்கு கட்டி இல்லாமல் நம்மளால மிக்ஸ் பண்ண முடியும். இன்கேஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒயர் விஸ்க் இல்லைன்னா நீங்கள் நீட்டாக கையால் கரைச்சிருங்க, அவ்வளோதான். கொஞ்சம் ஏன்னா ஒவ்வொரு மாவுக்கு ஒவ்வொரு மாதிரியான லிக்விட் தேவைப்படும். நம்ம எவ்வளோ தேவைப்படுங்கிறத நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறது எப்போதுமே நல்லது. 1 கப் மில்க் ஃபுல்லாக ஊற்றிட்டேன் நான். ஸோ இப்போ பாருங்க கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதாவது நீங்கள் தூக்கி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, ட்ராப்ஸாக விழுவுது. ஸோ இந்த மாதிரி ஒரு போரிங் கன்சிஸ்டன்சி இருக்கணும். மாவு ரெடியாக இருக்குது. கீயை ஹீட் பண்ணியாச்சு. கீ நல்ல ஹீட்டில் இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு நம்ம ஒரு ட்ராப் மாவு விடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா உடனே அது மேலே ரைஸ் ஆகி வந்துடும். ஸோ இப்போ அப்படின்னா கீ நல்லா ஹாட்டாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம இப்போ மாவை சேர்க்க ஆரம்பிச்சு ஊத்துறது ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு ஜாரில் ஊற்றிட்டேன் மாவை. அது மாதிரி நீங்கள் ஊற்றும் போது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சுற்றி எல்லா இடத்துலையும் வர மாதிரி ஊற்றுங்க. ஒரே இடத்துலையும் ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் ஊற்றிட்டு நிறுத்திடுங்க. இன்னொரு கரண்டி இப்படி வச்சு தட்டி விட்டீங்கன்னா எல்லா மாவும் இறங்கிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மேலே அப்படியே பொரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே திருப்பி விட வேண்டாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் நம்ம திருப்பி விடலாம். இன்னொரு டிப் என்னன்னா, நம்ம லட்டுக்கு பொரிக்கும் போது எப்போதுமே ரொம்ப கிறிஸ்பியாக பொரிக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக அது முறுவலா ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம ஆயிலேருந்து எடுத்துடணும். ஏன் கிறிஸ்பியாக பொரிக்கக்கூடாதுன்னா, அது எண்ணெயில் அதாவது நம்ம சுகர் சிரப்பில் ஊற வைக்கும் போது அது சரியாக ஊறாது, அப்படியே கிறிஸ்பியாகவே நிற்கும். அதனால ரொம்ப கிறிஸ்பியாக பொரிக்கக்கூடாது. எடுக்கும் போது எண்ணெயை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு எடுத்துருங்க. அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் உடனே இந்த மாதிரி ஒரு டிஷ்யூலையோ இல்லை கிச்சன் டவல்லையோ போட்டுருங்க. அப்போதான் எண்ணெயை நல்லா ஃபுல்லாக உறிஞ்சும். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. அடுத்த பேட்ச் சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருக்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எடுத்துருங்க. ஸோ பொரிச்சாச்சு. நம்ம அடுத்த பேட்ச் பொரிச்சிடலாம். கடாய் கம்ஃபர்டபுளா இல்லை, அது ரொட்டேட் ஆகிட்டே இருந்தது. அதனால நான் இந்த கடாய் மாத்திட்டேன். பேட்ச் நான் இந்த கடாயில பொரிக்கிறேன். அதே மாதிரி சுற்றி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம், ஒரே இடம் இல்லாமல். கடைசியாக அது தட்டி விட்டோம்னா
இதில் மாவு கரண்டியில் இருக்க மாவும் அதில் விழுந்துடும். பேட்ச் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். கரெக்டாக அது ஷேப்பில் வரலையேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா எனிவே நம்ம வந்து கடைசியில் நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம் இதை. அதனால் அது பர்ஃபெக்டாக ஷேப்பில் இல்லை அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பொரிச்சாச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம அடுத்த பேட்ச் மாவு சேர்த்துருவோம். நான் எல்லாத்தையும் பொரிச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். லாஸ்ட் பேட்ச்சு பொரிச்சிட்ருக்கேன். நம்ம எல்லா பேட்சும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ உடனே நம்ம வந்து சுகர் சிரப் பண்ணிடலாம். இப்போ வந்து சுகர் சிரப் பண்ணிடலாம். நம்ம அதுக்கு வந்து 1 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். 1/3 கப் வாட்டர் அதை சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுகர் வந்து டிசால்வ் ஆகணும். இது வந்து இந்த சுகர் சிரப் வந்து ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சிலாம் அப்படிலாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குலோப் ஜாமுனுக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிசு பிசுன்னு ஒரு கன்சிஸ்டன்சி, அந்த மாதிரி கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஹாட்டாக இருக்கும் போதே நம்ம இந்த பொரிச்சதை நம்ம இதில் சேர்த்துடணும். சூடு ஆறுனப்புறம் சேர்த்தா இது கொஞ்சம் அப்சர்வ் ஆகாது, இந்த சிரப்பை அப்சர்வ் பண்ணிக்காது. அதனால இதை சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த பூந்தி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். அதனால நம்ம ஒரு 5-10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். வந்து நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் வந்து ஒரே ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்வீட் வந்து அதில் ஏறி இருக்கும். அந்த சிரப்லேருந்து நம்ம இந்த பூந்தியை எடுத்துருவோம். சிரப்பை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். சிரப்போட சேர்த்தோம்னா வந்து ரொம்ப ஈரம் அதில் ஜாஸ்தியாகி குழக்கொழன்னு போயிடும். அதனால சிரப்பை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஆறட்டும். இதனே ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஓட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே அதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டியாக சர்க்கிளாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம். ஸோ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இதோட கொஞ்சம் நட்ஸ், நான் பிஸ்டாச்சியோ சேர்க்குறேன். உங்களுக்கு நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்குங்க. இதோட கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்குவோம். இது வந்து விநாயகர் சதுர்த்தி இப்போ ஸ்பெஷலுங்கிறதுனால நான் லட்டு மாதிரி பிடிக்க போகிறதுல நான் வந்து மோதக மோல்டு யூஸ் பண்ணி நான் இதில் செட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ரவுண்ட் பால்ஸாக பிடிச்சிக்கிறதுனாலும் பிடிக்கலாம், உங்களோட சாய்ஸ். மோல்டை க்ரீஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இதை ஃபில் பண்ணிக்கலாம். மொட்டிச்சாரு மோதகம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இன்னைக்கு. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா அழகாக வந்து மோதகம் மாதிரி லட்டு வந்து மொட்டிச்சாரு லட்டு வந்து அழகாக க்யூட்டாக வந்து மோதகம் மாதிரி பிடிச்சிட்டோம். ரொம்ப அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு. இந்த ஆரஞ்சு கலர் அப்புறம் இந்த க்ரீன் கலர் ரெண்டும் அப்படியே ஒரு மாதிரி கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு இன்னைக்கு. பாருங்க எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கு லட்டு. அப்படியே கடிச்சோம்னா அப்படியே மெல்ட் ஆகி உள்ள போகும், அந்த மாதிரி இருக்கு லட்டு. மெத்தட்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. லட்டு வந்து ரொம்ப நல்லா வரும். மெஷர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். அதனால மெஷர்மெண்ட்டை கரெக்டாக வச்சுட்டு இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து மாவை நல்லா சலிச்சுக்குங்க. மாவுல அங்கங்க கட்டி இருந்ததுன்னா நீங்க ஊத்தும் போது அந்த ஃப்ளோ வராது. அந்த சார்னில போய் அங்கங்க மேல நின்றுடும். நம்ம வந்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிடலாம் கட்டி இல்லாம. உங்கள்கிட்ட விஸ்கர் இல்லைன்னா அழகா நீட்டா கையால கரைச்சிருங்க. செகண்ட் திங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், பொரிக்கும் போது ரொம்ப கிறிஸ்பியா பொரிக்க கூடாது. ஜஸ்ட் வந்து அந்த பால்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கணும். அதனால ஸோ மாவை எண்ணெயில சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் வந்து கிறிஸ்பியா ஆகிற மாதிரி தெரிஞ்ச உடனே நம்ம வந்து அதை எண்ணெயிலேருந்து எடுத்துடணும். ரொம்ப கிறிஸ்பியா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த சுகர் சிரப்பை அதை வந்து அப்சர்வ் பண்ணாது, அப்படியே ரொம்ப கிறிஸ்பியா நின்றுடும். செகண்ட் திங் என்னன்னா, நீங்க வந்து லட்டை கடிக்கும் போது சாஃப்டா இருக்காது, ஒரு மாதிரி கிரன்ச்சியா அங்கங்க இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதனால பொரிக்கும் போது ரொம்ப வந்து கிறிஸ்பியா பொரிக்க கூடாது. கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் போது அது வெளியில எடுத்துடலாம். தேர்ட் திங் வந்து சுகர் சிரப்பை வந்து ஹாட்டா இருக்கும் போதே நீங்க வந்து அந்த பூந்தி அதுல சேர்த்துடணும். இல்லைன்னா அந்த பூந்தி வந்து அந்த சிரப்பை வந்து அப்சர்வ் பண்ணாது. அதனால சிரப்பை வந்து ஹாட்டா இருக்கும்போது அந்த பூந்தி அதுல சேர்த்துடலாம். அப்புறம் ஃபோர்த் பாயிண்ட், நீங்க வந்து அரைக்கும் போது ரொம்ப ஒரு பல்ஸ் விட்டுட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க, ஒரு பல்ஸ் விட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. அது மாதிரி ஒரு பல்ஸ் இல்லைன்னா 2 பல்ஸ் விட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே விட வேணாம், இல்லைன்னா ரொம்ப அரைச்சி அப்படியே மாவு மாதிரி ஆகிடும், உங்களுக்கு அந்த ஃபைன் இது கிடைக்காது.
நீங்கள் வந்து இந்த ஜார்னி இல்லாமல் நீங்கள் வந்து ப்ராப்பர் வந்து முட்டிச்சோறு லட்டு பண்ணுற சார்னியே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அரைக்க தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் வந்து அதை வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது வந்து ஃபைனல் பாயிண்ட்டு, 5th பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னாக்க, நீங்கள் லட்டு பிடிக்கும் போது நல்லா அழுத்தி பிடிக்க வேணாம், ஜஸ்ட்டு வந்து கையில் வர மாதிரி பிடிச்சா போகிறோம். அழுத்தி பிடிச்சிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும், அப்புறம் கடிக்கும் போது நல்லா இருக்காது. ஸோ இவ்வளோதான் வந்து லட்டுக்கு வந்து டிப்ஸு. ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே நல்லா வந்துடும் லட்டு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Premalata Arvindan. Bye.